அனைவருக்கும் வணக்கம். இன்றும் இனிப்பது பாரதியாரின் பாடல்களா அல்லது பாரதிதாசன் பாடல்களா என்று விவாதிக்க வருகிறார்கள். முதலில் பாரதியார் தான் இனிமையாக பாடல்களை எழுதியிருக்கிறார் என்று சஞ்சுக்தா அவர்கள் பேச வருகிறார். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஞ்சுக்தா. மகாகவி பாரதியார் எழுதிய ஒவ்வொரு பாடலும் உணர்வும் உரிமையும் நிறைந்தவை. அவற்றில் ஒவ்வொன்றும் நம்மை விழித்திட செய்கின்றன. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற வரிகள் இன்னும் இளைய தலைமுறைக்கு உத்வேகம் தருகிறது. இந்த வரி அமரன் படத்தில் கூட வந்துள்ளது. இதே போல் பல பாரதியார் பாடல்கள் திரைப்படங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. ஆதலால் இது திரைப்படத்திலும் பாரதியாரின் செல்வாக்கை காட்டுகிறது. பாரதியார் பாடல்கள் நாளைய விடுதலை, மனித சமத்துவம், பெண்கள் உரிமை போன்ற முக்கியமான செய்திகளை வழங்குகின்றன. சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற வரி இன்னும் கூட நம் சமுதாயத்தில் முழுமையாக அமலாகவில்லை. அதுக்காகவே இந்த பாடல் இன்னும் காலம் கடந்தாலும் அதே அளவு பொருள் நிறைந்ததாகவே உள்ளது. நன்றி, வணக்கம். அருமை அருமை. பாரதியார் தான் நிறைய பாடல்கள் இனிமையாக எழுதியிருக்காருன்றதுக்காக சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னது யாருங்க? நம்ம பாரதியார் தானே. சரி, அடுத்து பாரதிதாசன் பத்தி சொல்றதுக்கு ஜெனிகா வராங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். பாரதிதாசன் 20ஆம் நூற்றாண்டில் ஒரு மிக சிறந்த கவிஞர். அவருக்கு அதிகமான படைப்பாற்றல் மற்றும் கவிதை மீது ஈர்ப்பு இருந்தது. அவரது பாடல்களில் உள்ள ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு பொருளும் மிகவும் தனித்துவமானது. பாடல்களை கேட்பவரின் மனதை ஈர்க்கும் சக்தி வாய்ந்தது. அவர் இயற்றிய பாடல்களில் அவரது அழியாத தன்மை உள்ளது. அவரின் படைப்புகள் தொலைநோக்கி பார்வைகள் எல்லா காலத்திற்கும் பொருத்தமானதாக இருக்கும். அவர் பாடல்கள் ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரையும் ஒருங்கிணைக்கும் ஒரு கருவியாக உள்ளது. அனைத்து மக்களும் அமைதியாகவும் செழிப்பாகவும் வாழும் நீச்சலான புதிய உலகத்தை எடுத்துக்காட்டும் விதமாகவும் உள்ளன. அவர் பாடல்களில் என் ஞாபகத்திற்கு வரும் பாடல் என்னவென்றால், அந்த அவருடைய பாடல்கள் பலவிதமான தனித்துவம் கொண்டதால் எல்லா பாடல்களுக்கும் ஏற்றதாக உள்ளது. இந்த காரணங்கள்னால்தான் பாரதிதாசனுடைய பாடல்கள் இன்றும் இனிப்பது நான் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெனிகா சரியா தானே சொன்னாங்க. ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இல்லாம எல்லா பாடல்களையும் அழகாக புரட்சிகரமான எழுதியவர் பாரதிதாசன் தானே அப்படின்னு அவங்க சொன்னாலும், இல்ல பாரதியார் தான் இன்றும் இனிப்பான பாடல்களை தந்திருக்கிறார் என்று சொல்ல அமுதன் வர கேட்போம். அவர் என்ன சொல்றாரு? முதலாக இங்கே கூடியிருக்கும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் சக நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னவர் நம் மகாகவி பாரதியார். தமிழ் மொழி போலவே பாரதியாரின் பாடல்களும் மிக இனிமையானது. அதனால்தான் என்னை போல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் பாரதியார் பாட்டுனா ரொம்ப பிடிக்குது. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. இது நான் தமிழ்ல கற்ற முதல் பாரதியார் பாட்டு. இன்னைக்கு இந்த பாட்டை நான் திருப்பி கேட்டேன்னா என் மனசுல ஒரு புதிய புத்துணர்ச்சி உண்டாகுது. உங்களுக்கு தானே? இன்னைக்கு எவ்வளவோ காதல் பாடல்கள் வந்துருச்சு. ஆனா அந்த காலத்திலேயே நம்ம பாரதியார் மிக இனிமையான காதல் பாடல்களை நமக்காக எழுதியிருக்காரு. அதுல உதாரணம் தான் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா மற்றும் காற்று வெளியிடை கண்ணம்மா. இந்த ரெண்டு பாட்டுலையும் காதல உருக உருக எழுதியிருக்காரு பாரதியார். காதல் பாட்டு ஒரு பக்கம்னா வீரத்தை பத்தியும் ஒரு பாட்டு. ஏற்கனவே நம்ம சஞ்சுக்தா அதை பாடி இருந்தாலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்
அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வாழ்கின்ற வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. சமுதாயத்தில் இருக்க ஏற்றத்தாழ்வுகளை சாட்டை எடுத்து அடிக்கிறது போல் எழுதியிருக்காரு நம்ம பாரதியார். சாதிகள் இல்லையடி பாப்பா, சாதி இரண்டோலிய வேறில்லைன்னு அப்பவே ரொம்ப கோபமாய் பாடியிருக்காரு. கடைசியாக தேடிச்சோறு நிலம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி, தேடிச்சோறு நிலம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதியார் பாடின மாதிரி அவர் பாட்டுக்கும் இன்னைக்கும் அழிவே இல்லைங்க. நம்ம தலைப்பை குறித்து ஒரு உண்மை சம்பவம் உங்களுக்கு சொல்றேன். பாரதிதாசனுடைய உண்மையான பெயர் கனகசபை சுப்புரத்தினம். அவர் பாரதியார்னு அவருடைய பாரதிதாசன் அவர் பேரை மாத்தி வச்சுக்கிட்டதுக்கான காரணம் அவர் பாரதியாரோட மிகப்பெரிய ரசிகர். இதுல இருந்தே தெரியலையா பாரதியார் எத்தனை பேர் வாழ்க்கையில ஒரு முக்கியமான சின்னமா இருந்திருக்காருன்னு. நன்றி, வணக்கம். அருமை அருமை அமுதன். அதாவது அந்த கோபக்கார முன்னாள் கவிஞனுடைய கோபத்தை ரொம்ப அழகா நம்ம மக்களுக்கெல்லாம் சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாம பாரதியாரோட பெயரை வச்சுதானே பாரதிதாசனே இருக்காரு அப்படின்னு ஒரு சிந்தையை முடிச்சு விட்டு போயிருக்காரு. பாப்போம் நம்ம அஸ்வின் என்ன சொல்றாரு. வாங்க அஸ்வின், பாரதிதாசன் தான் இனிமையான பாடல்கள் பாடியிருக்கிறாரான்னு சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னு பாப்போம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்வின். உங்களுக்கு பிடித்த கவிஞர் அல்லது இசையமைப்பாளர் யார் என்று கேட்டால் சிலர் அனிருத் என்றும் மற்றும் பலரும் சொல்வார்கள். ஆனால் சிலர் பழையதுதான் தங்கம் என்று கூறுவார்கள். எனக்கு எல்லா கவிஞர்களையும் பிடிக்கும். ஆனால் நான் இன்றைக்கு ஒரு சிறப்பான கவிஞரை பற்றி வாதாடுகிறேன். அவருடைய பெயர் பாரதிதாசன். அவருக்கு பல செல்ல பெயர்கள் உண்டு. அவரை சிலர் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் பாரதிதாசன் என்றும் புகழ்வார். பாரதிதாசன் பாடல்கள் இன்றும் இனிமையானதாக இருப்பதற்கு காரணம் உணர்ச்சியை தூண்டக்கூடியதாகவும் உள்ளது. அது மட்டுமில்லை, அவர் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்தார். அதனால் அவருடைய பாடல்கள் பல அரசியல் பிரச்சனைகளையும் கையாண்டார். அவரே அவரது பாட்டுக்கு இசையமைத்தார். இதனால் பல பிரச்சனைகளை சந்தித்தார். அவருடைய பாடல்கள் பல பெண்கள் விடுதலை போராட்டம், சாதிமத சமத்துவம் மற்றும் பகுத்தறிவாதம் பற்றியும் இருந்தன. பாரதிதாசனையும் பாரதியாரையும் ஒப்பிடும்போது இருவரும் சிறப்பானவர்கள். பாரதிதாசன் எழுதிய பாட்டின் வார்த்தைகளை வைத்தே அவரது பாட்டை கேட்பவர்களை மயங்க செய்வார். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமை. அதாவது பாரதிதாசனுடைய வரிகளை வச்சே எல்லாரையும் மயங்க செல்வார் அப்படின்றது ரொம்ப அழகாக அஸ்வின் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரி, எல்லாரும் பேசிட்டாங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ஏன்னா இப்ப எல்லாரும் நம்ம குழப்பத்துல இருக்கோம். பாரதியாரா பாரதிதாசனான குழப்பத்துல இருக்கோம் இல்லையா? அதனால ஒரு இறுதி வாதத்தை வைக்கிறதுக்காக இன்னும் மற்றும் ஒரு வாய்ப்பு. வாங்க ஜெனிகா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்ப்போம். அமுதன் சொன்னது கரெக்டா. பாரதிதாசன் பாரதியாருடைய மிகப்பெரிய ரசிகர். இன்னுமென்றால் பாரதிதாசன் தன்னுடைய பெயர் பாரதியார் என்று பெற்றார். ஆனால் பாரதிதாசன் அந்த பெயரை உயர்நிலைக்கு கொண்டு வந்தார். தமிழ்நாட்டின் சுதந்திர புரட்சியில் பாரதியார் தலைவர். அதனால் கவிதையின் புரட்சியில் பாரதிதாசன் தான் தலைவரே. அது கவிதைக்கு அப்படின்னா பாரதிதாசன் தானே புரட்சி கவிஞர்னு பாரதிதாசனை தானே சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஜெனிகா. அடுத்ததாக பாரதியார் அணிக்கு வலு சேர்க்க வாங்க சஞ்சுக்தா. ஜெனிகா இவ்வளவு கூறினாலும் பாரதியாரின் பாடலில் உள்ள ஒவ்வொரு வரியும் வெறும் கவிதை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை, மாற்றத்துக்கான சிந்தனைகள் மற்றும் தீர்மானங்கள் ஆகும். சுதந்திரம், தன்னம்பிக்கை, பெண்கள் உரிமை, சமத்துவம் போன்ற எண்ணங்களை அனைத்தும் அவர் நூற்றாண்டுகளுக்கு முன்பே பாடியுள்ளார். அதனால் இன்றளவு மகாகவி பாரதியார் பாடல்கள்
அனிதா. அடுத்ததாக பாரதிதாசன் அணிக்கு இறுதி உரை வழங்க அஸ்வின் அவர்களை அழைக்கிறேன். இதற்கு முன்னாடி நான் பாரதிதாசனின் பெருமை பற்றி பேசினேன். ஆனால் நான் இப்ப பாரதியாரின் பிரச்சனைகள் என்று அறிவிக்கிறேன். அவரின் பாட்டெல்லாம் சுதந்திர இயக்கங்கள் பற்றி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, பாரதியாரின் பாடல்கள் பக்தி மனம் கொண்டு இருக்கும். பாரதிதாசனின் இலக்கியமும் அவருடைய இசைத்தரமும் ஒப்பிட முடியாத நிலையில் இருந்தன. இதனால் பிறருடைய இசையமைப்பும் பாதித்தன. முடிவில் என்னை பொறுத்தவரையில் பாரதிதாசன் கவிதை, காதல், சுதந்திரம், சமத்துவம் மற்றும் தமிழர் பெருமை பாடல்கள் தான் எப்பொழுதும் இனிக்கும். ஏனென்றால் அவரது கவிதைகள் சாதாரண மனிதனின் இதயத்தையும் தொடும் இதயத்தின் தொடும் அளவிற்கு உள்ளது. அதே நேரத்தில் ஆழமான அர்த்தத்தையும் கொண்டுள்ளது. இதனால் தான் பாரதிதாசனின் படைப்புகள் இனிக்கும், தித்திக்கும் என தெரிவிக்கிறேன். பாரதிதாசன் அணிக்கு வலு சேர்த்திருக்கின்றனர். இறுதியாக பாரதியார் பாடல் தான் இனிப்பு என்று சொல்ல இறுதி உரையை அளிக்க அமுதன். என்னுடைய எதிரணி எப்படி சங்கே முழங்கு பாட்டு முடிச்சு அவங்களுடைய உரையை முடிச்சாங்களோ அதே மாதிரி நானும் பாரதியாரோட இனிமையான பாடல்கள் வரிசையில ஒரு பாட்டு பாடி என்னோட உரையை முடிக்க போறேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதில் எரிவதுங்கோ. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதில் எரிவதுங்கோ. சொல்லடி சிவசக்தி, சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதில் எரிவதுன்றோ. என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன். இங்க இருக்க சின்ன பசங்க மட்டும் டீனேஜ் பசங்களுக்கு இப்ப நாங்க என்ன பேசணும்னு மோஸ்டா புரிஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ஜென்சி பாஷையிலே சொல்லணும்னா எல்லாரும் கேட்டுங்க. பாரதியார் இஸ் த கோட் இன் தமிழ் போயம். ரொம்ப அருமையா பேசினாங்க. இப்ப இதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் இல்லையா? பாரதியார் இன்றும் இனிக்கிற பாடல் கொடுத்திருக்காரா, இல்ல பாரதிதாசன் இன்றும் இனிக்கிற பாடல் கொடுத்திருக்காரா அப்படின்னு பாரதியார் அணி வென்றதா பாரதிதாசன் அணி வென்றதா என்று என்னை கேட்டால், இன்று அமெரிக்காவில் பல வருடங்கள் கடந்து பாரதியாரும் பாரதிதாசனும் இந்த பிள்ளைகளின் வாய்மொழியில் விளையாடிக் இருக்கையில் பாரதியாரும் பாரதிதாசனும் நின்று பார்க்கையில் தமிழ் வென்றது என்று இந்த விவாத மேடைக்கு விடையளித்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். அருமை அருமை, நல்ல புரட்சிகரமாக